அரசர்களுக்கெல்லாம் அரசராக விளங்குகிறார் மருதநகரத்து சக்கரவர்த்தி மார்த்தாண்ட பூபதி. அவருடைய ஒரே மகள் கலாமாலினி, கலைஞனின் கற்பனைக்கும் எட்டாத கட்டழகி. அவளுக்கு தகுந்த மணமகனை தேர்ந்தெடுக்க சக்கரவர்த்தி ஒரு போட்டி வைத்தார். வெற்றியடைந்தால் கலாமாலினியுடன் மருதநகரத்து மணிமுடியும் கிடைக்கும் என்று அறிவித்தார். 2 ஆண்டுகளாக எவரும் வெற்றி பெறவில்லை. இந்த ஆண்டு போட்டி நாளை ஆரம்பம். பல நாட்டு இளவரசர்களும் வந்து கூடிவிட்டார்கள். இந்த நிலையில் அவ்வளவுதானம்மா? துர்கா, இளவரசி, இன்று உன் அலங்கரிப்பில ஒரு தனிய அழகு சொட்டுகிறதடி. உங்கள் அழகுக்கு அழகு செய்ய யாராலமா முடியும்? அம்மா, இந்த உடையில் உங்களை பார்க்கும் போது ஆஹா ஆஹா, என்னடி நான் காணாத மன்மதனை போல் இருக்கிறீர்கள் அம்மா. அது இருக்கட்டும், புறப்படுவோமா குதிரையேற்ற பயிற்சிக்கு? நல்ல குதிரையேற்றம். என்னால் வர முடியாது. போடி. நல்லதம்மா. துர்கா, துர்கா, எங்கே போகிறாய்? இந்த பொன்னான முடிவை உங்கள் கண்ணான அப்பாவுக்கு அறிவிக்க வேண்டாமா? போடி. இந்த பயிற்சிகளாலே எனக்கு ஓயாத தொல்லை. இல்லை, இந்த நாட்டின் வருங்கால மகாராணி என்றால் சாமான்யமா? இளவரசி, என்னடி அந்தரங்கம்? தளபதி பைரவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறாரம்மா. வர சொல்.
தீந்தமிழ் இலக்கிய பூம்புளிலின் தெய்வக்குயில், கன்னித்தமிழ் காவலரசி, கலைமகள் இருப்பிடம், காவிய சங்கமம், பொற்பின் செல்வி, புதுமை விளக்கு, இளவரசி கலாமாலினி அம்மையாருக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். துர்கா அம்மா, தூண் மாதிரி நிற்கிறாயடி. நீங்கள் வந்த காரியம்? நாளை இந்த நாட்டு இளவரசியின் திருமண போட்டி ஆரம்பம். இதை அறிவித்து போகவே வந்தேன். இது தெரிந்த விஷயம் தானே? இருந்தாலும் இது ஒரு சம்பிரதாயம். நல்லது. தாங்கள் வருகிறேன் இளவரசியாரே. வணக்கம். இளவரசி, வெகு தூரம் வந்து விட்டோம். இந்த பக்கத்திலே கள்ளர்கள் பயம் உண்டு. திரும்பி விடுவோமா? துர்கா, இந்த ஒரு பந்தயம். அதோ பார், ஒரு மண்டபம். அங்கே யார் முதலில் போகிறார் என்று பார்ப்போமா? சரி. இளவரசி, இளவரசி. இருக்கிறதெல்லாம் ஏறும். தாங்கள் சமயத்தில் செய்த உதவிக்கு என் நன்றி. அதெல்லாம் பிறகாகட்டும். முதலில் உனக்கு ஓய்வு தேவை. வா. நன்றி, நான் வருகிறேன். அட, வாப்பா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொண்டு போகலாம். இப்படி உட்காரேன். இளவரசே, சட்டையை கழட்டுட்டுமா? ஆமா, இந்த காக்கையே காணோம். ஏன் தம்பி, நீ கூட? வேண்டாம் வேண்டாம், பரவாயில்லை. ஆமாம், நீங்கள் யார் என்று? இவர்தான் காவேரி பட்டணத்து இளவரசர் உதயசூரியன். நான் இளவரசருடைய மெய்காப்பாளன் வீரபாகு. தாங்கள் இங்கே வந்திருப்பது? என்ன தம்பி இது? ஊரே அமர்க்கப்படுகிறதே, உனக்கு தெரியாதா? எதை பற்றி? அதான் இந்த நாட்டு ராஜகுமாரியுடைய கல்யாண போட்டியை பத்தி. ஆமா, போட்டியில தோத்து போனவங்களை எல்லாம் சிறையில தள்ளுறாங்களாமே. அந்த அக்கிரமத்திற்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கேன். ஆமா, அது இருக்கட்டும். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் குமரி நாட்டு இளவரசன் கலாமோகன். நானும் இந்த போட்டியிலே
ஒரு கை பார்க்கலாம் என்றுதான் வந்திருக்கிறேன். ஏன் சிரிக்கிறீர்கள்? இன்னும் 2 வருடங்கள் கழித்து இந்த போட்டி வைத்திருந்தால் உனக்கு மீசையாவது முளைத்திருக்கும். நான் போட்டியிலே ஜெயித்து விட்டால் முதலில் உன் கழுத்தில் நானே வெற்றி மாலையை சூட்டுவேன். உங்கள் நல்ல குணத்தையும் வீரத்தையும் பார்க்கும்போது போட்டியே இல்லாமல் அந்த இளவரசியை உங்களிடம் ஏன் ஒப்படைக்க கூடாது? அப்புறம் என்னுடைய வீரத்திற்கு மதிப்பேது? ஆமா ஆமா, நேரமாகிவிட்டது, நான் வருகிறேன். தம்பி, மறுபடியும் கள்ளர்களும் சிக்கிக் கொள்ளாதே, பார்த்து போ. நல்ல போட்டி. பருவத்துல கல்யாணம் பண்ணி பேரம் பேத்திகளை எடுக்கிறத விட்டுட்டு போட்டியா, அதுல ஜெயிக்கிறவனுக்கு கல்யாணமா? எந்த காலத்துல எவன் ஜெயிக்க போறான்? இந்த இளவரசிக்கு எப்ப கல்யாணம் நடக்க போகுது? எல்லாம் நடக்கும். பாபா சீக்கிரம் இரு, பூ எடுத்து வர. இது என்ன நம்பரம்? இங்க வா, வாங்க சீக்கிரம். ஒரு வேடிக்கை நடக்க போகுது, இப்போ போங்கிறேன். அடி அந்தரங்கம், உனக்கும் சீக்கிரத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அது ரொம்ப நாள் ஆகும். ஏன் இன்னும் கேள்வி ஆகணுமா? நான் ஒரு அறிவாளியா தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவரை தேடுவாரே, அவர்தான் இந்த நந்தவனத்துல புலாத்திக்கிட்டு இருக்காரே. என் ராணி. ஏய் துர்கா, என்னடி இது என்கிட்ட வேற? ஐயோ ராணி, சரிதான், உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதா? சரி சரி வா. இரு, நந்தவனத்தை ஒரு சுத்தி சுத்தி விட்டு போகலாம். ஐயோ, ஆனா பாவி. அடி சரி, இப்படியா நடக்கிறது? என் மேல ஒண்ணும் தப்பு இல்ல துர்கா, எல்லாம் உன் அண்ணன் தான். எங்க போனாலும் பெரிய தொல்லையா போச்சு. ஏன்னா பிரியமில்லாத ஒரு பெண்ணிடம் இப்படித்தான் நடப்பதா? அதுலதான இன்பம் இருக்கு. கண்ணேன்னு வந்து கனிவா பேசிட்டா அப்புறம் வாழ்க்கையில என்ன ருசி? தேன் கூட்ட தேடி மலை உச்சிக்கு போகணும், தேனி கடிக்கணும், அப்புறம் அந்த தேனை குடிக்கணும். இந்த போராட்டத்துல தானே இன்பம் இருக்கு. இப்படி பக்கத்துல போகணும் அப்படின்னு சொல்லணும், இப்படி போய் தொடணும், அப்படி கொடுக்கணும். எனக்கு கல்யாணமே வேண்டாம், இப்படி இருந்தாலும் சகிக்கல. அவதாரம். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட விக்ரம வீர பராந்தக மருதநகரத்து சக்கரவர்த்தி மார்த்தாண்ட பூபதி. தளபதி, ஆரம்பிக்கலாம். நகர பெருமக்களே, சக்கரவர்த்தி திருமகள் கலாமாலினி அவர்களின் திருமண போட்டி இன்று ஆரம்பம். முதலாவதாக கலைப்போட்டி. கவனியுங்கள். போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் இளவரசரிடம் தரமாரியான பல கேள்விகள் கேட்கப்படும். இப்போது இந்த கேள்விகளை கேட்கப் போகிறவர் தேசமெல்லாம் திக்விஜயம் செய்து பல்லாயிரம் பாவலர்களை பாட்டினால் வென்று சென்ற இடமெல்லாம் ஜெயக்கொடி நாட்டி பட்டயங்கள், பதக்கங்கள், பட்டாடைகள், விருதுகள் பலவும் வீரவாளும் பரிசு பெற்ற தாள வித்வரத்தின, சங்கீத பூஷண, கலாவிற்பன்ன, வித்தகுல திலக, கோடையிடி அவதார நந்தி, தேப்பு சொக்கன். இன்று போட்டியிலே கலந்து கொள்ளப் போகிறவர் காவிரி பட்டணத்து இளவரசர் உதயசூரியர் அவர்கள். தேப்பு சொக்கன் கேட்கும் கேள்விகளுக்கு பாட்டிலேயே பதில் சொல்ல வேண்டும். பதில்கள் பொருத்தமானதென்று பஞ்சாயத்தார்கள் முடிவு.
சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விழுந்தீர பிரதாபனானே தங்கத்து புலவர் பால தங்கத்தோட பொற்பதக்கும் வங்கத்து பொன்னாடை பரிசளித்தார் எனக்கு இல்லை என சொல்லி கழித்தார் இந்த சிங்கத்துக்கு முன்னை ஓடி பங்கப்பட்டதால் அநேகர் சீரெழுத்து பாடிவாரன் நேரே அதற்கு ஓரெழுத்து பாடு சொல்லிப்பாரேன். யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா. யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா. உமது ஆரம்ப கவி சொல்லுவே புலவா. வீட்டு பூனை குட்டி காட்டில் ஓடி புலியை பிடித்து சின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா. தற்புகழ்ச்சி பாடுகிறாயே புலவா. அப்புறம் ஓஹோ சரிதான். பூதானம், கன்னிகாதானம், சொர்ணதானம், அன்னதானம், கோதானம் உண்டு பற்பல தானங்கள். இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள். கல்விக்கு பதில கொண்டாட்டே உடச்செறிவே ரெண்டா ஒன்னே ஜெயிச்சு தட்டுவேன் உண்டா அப்புறம் பறக்க விடுவேன் ஜெண்டா. ஜெயக்கொடி ஜெயக்கொடி பறக்குது ஜெயக்கொடி. பதில் சொல்றேன். எத்தனை தானம் தந்தாலும் எந்த லோகம் புகழ்ந்தாலும் தானத்தில் சிறந்தது நிதானந்தா நிதானந்தா. எத்தனை தானம் தந்தாலும் எந்த லோகம் புகழ்ந்தாலும் தானத்தில் சிறந்தது நிதானந்தா. நிதானத்தை இழந்தவர்க்கு இனந்தான். நிதானத்தை இழந்தவர்க்கு இனந்தான். சொல்லிட்டான். கோவிலை கட்டி வைப்பதனாலே இதுக்கு பதில் சொல்ல முடியாது தம்பி. கோவிலை கட்டி வைப்பதனாலே இப்ப வேலைக்கு பெருமை உண்டு அதனால. அன்ன கத்திரம் இருப்பதனாலே. அண்ணன் சத்தா என்ன சொல்ற? அன்ன கத்திரம் இருப்பதனாலே. திண்ணை தூங்கி பதங்கள் இருப்பதாலே. எப்படி பரதேசியாய் திரிவதனாலே. பரதேசியாய் திரிவதனாலே. அவன் 10 வீட்டு சரி அவன் 10 வீட்டு சோறு ருசி கண்டதாலே. தம்பி இங்க கவனி. காதில் சூடுவது எவ்விடத்திலே தம்பி. காதில் சூடுவது எவ்விடத்திலே. கத்தறிவில்லாத மூடர் நெஞ்சகத்திலே. அண்ணே கத்தறிவில்லாத மூடர் நெஞ்சகத்திலே. சொல்லிவிட்டியே. புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது. புகையும் நெருப்பு இல்லாம எப்படி எரியும்? நான் சொல்லட்டுமா? சொல்லு. புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது. பசித்து பாடும் மக்கள் பயிருகது. பசித்து பாடும் மக்கள் பயிருகது. சரலாம் சரலாம். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி இல்ல. கோடாரி இல்ல. ஈட்டி ம்ஹும். இல்ல. இல்ல. அது இல்லையா? அப்புறம் பயங்கரமான ஆயுதம் அக்கினிராவமோ? அது ஆயுதம் இல்லையே. ஆனா நீ சொல்லப்பா. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. உதய சூரியன், புலமை பொக்கிஷம், கலை களஞ்சியம், அறிவின் திருவுருவம், அழகின் முழு வடிவம், அன்பின் ஊற்று. புறப்படலாமா? உதய சூரியனை நான் காதலிக்கிறேன், மனமாற காதலிக்கிறேன். பேராசைக்காரி, சக்கரவர்த்தியின் மகளை நாடி வந்தவன் அடிமை பெண்ணை ஏற்பதா? ஏன் கூடாது? புரட்டிப்பார் சரித்திரத்தின் ஏடுகளை. எத்தனையோ மன்னர்கள் அடிமை பெண்களின் காலடியில் தானே விழுந்து கிடந்திருக்கிறார்கள். உதய சூரியனை இளவரசியும் விரும்புகிறாய், நீயும் விரும்புகிறாய். ஒரே ஆடவனை இருவர் விரும்புவதா?
கூடாது கூடாது, அவள் விரும்ப கூடாது. நினைத்ததை நிறைவேற்றிய தீர்வாள் துர்கா. முயற்சி முயற்சி. தங்கச்சி, தங்கச்சோ. அண்ணா, என்ன தங்கச்சி, நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னமோ காதுல விடாத மாதிரி கப்பு சிப்பு நிக்கிறிய. இப்ப எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு பெரிய யோசனை? ஆம், கோட்டையைத்தான் பிடிக்கப் போகிறேன். அதில் உள்ள கொட்டை மணக்கப் போகிறேன். இது எந்த நாடகத்துல? வாழ்க்கை நாடகத்திலே. அண்ணா, நான் திடீரென்று மகாராணியாகிவிட்டால்? நான் படீர் என்று மந்திரி ஆகி விடுவேன். ரதத்திலே பறப்பேன், 7 அடுக்கு மாடியிலே ஏறி ஏறி இறங்குவேன், பட்டு மெத்தையிலே புரளுவேன், பன்னீரிலே குளிப்பேன், பழரசத்திலே நீந்துவேன். அது கிடக்கு, பழைய சோறு இருந்தா பார், வயச கிள்ளு. பைத்தியம், பரிகாசம் செய்கிறாய். சிந்தித்து பாரண்ணா, நம் தாய் தந்தையரை போல நாமும் வாழ்நாள் எல்லாம் இந்த அரண்மனையிலே அடிமைகளாகவே இருந்து சாக வேண்டியதுதானே? அதெல்லாம் விதி. அந்த விதியை மாற்றும் வித்தையைத்தான் செய்ய போகிறேன். வியப்பாக இருக்கிறதா? உட்காரண்ணா, விவரமாக சொல்லுகிறேன். சரி, நினைச்சது நடந்தது. சொக்கி, ஒரே ஒரு கேள்வியில தான் மடங்கிட்டேன். அதாவது சொக்கி 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 தான் சொக்கி சொக்கி கொன்னே போடுவ போல இருக்க. பின்ன தோல்வி அடைஞ்சப்பறம் என்னத்துக்காக உயிரோட இருக்கிறது இல்ல? அது தோல்வி சம்சாரான்னு சொல்லிக்க கூட எனக்கு வெக்கமா இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுல நீச நீச என்ன உமக்கு இந்த நிமித்துக்கிட்டே நிக்குது? ஆஹா, மீசையே, என் அருமை மீசையே, ஆகாயத்தையே பார்த்து பழக்கப்பட்ட நீ இன்னைக்கு பூமியை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ரோஷம், ஆஹா ரோஷம். ஆமா ரோஷம். என்னையா செஞ்சுக்க போறீங்க? வா, எங்க ரோஷம்? யாரா நீ? எங்க நிறுத்தி போடா. போங்க இளவரசே, இளவரசே, இளவரசே. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னுடைய வெற்றி சின்னங்கள். உங்ககிட்ட தோத்து போன பிறகு இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இது கூட வாங்கிக்கோ. வெற்றியும் தோல்வியும் நிறுத்துங்க. 99 தலைமுறையா தோல்வியை காணாத குடும்பத்துல பிறந்த நானு ஒரு இளவரசங்கிட்ட தோத்து விட்டேன். அதனால என் சபதப்படி எடுத்துட்டேன் ஒரு பக்கத்து மீசைய. அதடா, மிகவும் அவசரப்பட்டு விட்டாய். அவசரப்படல, சபதத்தை நிறைவேற்றுறேன். தோத்து போனாலும் பெரிய வீரையா நீங்க. போதும், அதிக பிரசங்கி. ஓ சொக்கன், வாய்ப்பு உட்கார். சொக்கன், உனக்கு ஒரு அன்பு கட்டளை. என்னங்க? இனிமேல் நீ எப்போதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னிடத்தில் அபாரமான கலைத்திறமை இருக்கிறது. போட்டியில் எவ்வளவு அற்புதமாக வாசித்தாய். அது என்னங்க அற்புதம்? இன்னும் எவ்வளவோ தெரியும். அப்படியா? ஒரு காலத்தை வாசிச்சேன்னா தூங்காதவனும் தூங்குவான், இன்னொரு காலத்தை வாசிச்சா தூங்குறவன் எந்திரிப்பான், இன்னொரு காலத்தை வாசிச்சா நோய் போயிடும், இன்னொரு காலத்தை வாசிச்சா நோய் வரும். மோகினி வந்துடும். மோகினி. மோகினியா? ஆமா. எங்க அதை வாசி பாப்போம். ஐயோ, இந்நேரத்துல வாசிக்கப்படாது. அது வந்துடுச்சுன்னா அப்புறம் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. பயப்படாது, நான் இருக்கேன், வாசி. ஐயோ, யார் அது? மோகினி. மோகினியா? சொன்னனே.
நீங்கள் தானே காவேரிப்பட்டினத்தின் இளவரசர்? ஆமா. நேற்று வந்திருந்தாரே கலாமோகன். ஓ, அந்த வாய் வைத்து பேர் வழி. ஆமா ஆமா, அவருடைய தங்கை நான். ஓ, அந்த குமரி நாட்டு ராஜகுமாரன் தங்கையா? ராஜகுமாரனும் இல்லை, மந்திரி குமாரனும் இல்லை, எல்லாம் பொய். பொய்யா? ஆமா, உண்மையில் அவர் ஒரு ரத்ன வியாபாரி. இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார், அவருடைய நன்றி கரிகுறியாக. இப்போது உன் அண்ணன் எங்கே போயிருக்கிறார்? வெளியூர் சென்றிருக்கிறார், வியாபார விஷயமாக. நான் வருகிறேன். உன் பெயர் என்ன? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஊர் பேர் தெரியாதவர்கள் கூறுவதை நான் நம்புவதே கிடையாது. ஓஹோ, கலாமோகினி. கலாமோகினி? ஆஹா, கலாமோகினி, உன்னை பார்க்க பார்க்க உன்னை பார்க்க பார்க்க உன் அண்ணன் மீது எனக்கு கோபமாக வருகிறது. ஏனா இவ்வளவு அதிரூப சுந்தரியான ஒரு தங்கை இருக்கிறாள் என்று கூறியிருக்க வேண்டாமா அந்த மடையர்? நின்று கொண்டிருக்கிறா போல் இருக்கிறதே. வேண்டாம், நேரமாகிவிட்டது, நான் அரண்மனைக்கு போக வேண்டும். என்ன அரண்மனைக்கா? நான் ராஜகுமாரியின் தோழி. தோழியா? ஆமாம், ராஜகுமாரி எப்படி? அவளும் என்னை போல் ஒரு பெண்தான். அப்படிங்களா? அவள் குணம் எப்படி என்று கேட்டால்? அது ஏன் கேட்கிறீர்கள்? ஏன்? பூதம், பிரம்மராட்சசி. என்ன? ஐயோ, இவ்வளவு உண்மையாவா? இல்லை, போய் போனால் போகிறது என்று உண்மையை சொல்ல வந்தேனே, அது என் தப்பு. அது இல்லம்மா, பெரிய கோபக்காரியா இருப்பாய் போல் இருக்கிறதே. ராமோகன், உண்மையாக சொல்லுகிறேன், மருத நகரத்து ஆட்களிடம் பேசுவது என்றாலே தனி இன்பமாகத்தான் இருக்கிறது. அப்படி என்றால் நாளைக்கு நாளைக்கு என் தாத்தாவை அனுப்புகிறேன். என்னது, தாத்தாவையா? ஆமா, அவர் என்னை விட நன்றாக பேசுவார். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் அம்மா கலாமோகினி, நீ கோபக்காரி மட்டுமல்ல, குறும்புக்காரியும் கூட. நீங்கள் எப்படியோ முதல் போட்டியில் ஜெயித்திருப்பீர்கள், ஆனால் இரண்டாவது போட்டி தந்திரம் நிறைந்தது. அதாவது வேண்டாம், தந்திரத்தை தெரிந்து கொண்டு போட்டியிலே வெற்றி பெறுவது வீரர்களுக்கு அழகல்ல கலாமோகினி. போதும், நான் வருகிறேன். தனியாக வா. இல்லை, துணைக்கு சந்திரன் வந்திருக்கிறான். எங்கே? வானத்தில். துர்ஜயா, போட்டி மண்டபத்திலே செய்யப்பட்டிருக்கும் புதிய ஏற்பாட்டை பார்த்து போகலாம். தளபதியாரே, இவ்வாண்டு போட்டிகள் அவ்வளவு கடினமல்ல என்பது எனது கருத்து. முதல் போட்டியிலே ஜெயித்து விட்டானே, நாளை நடக்கப் போகும் நடன போட்டியில் உதயசூரியன் என்ன ஒரு உதவாக்கரை கூட ஜெயித்து விடுவான். நாட்டியமாம், அது ஒரு போட்டியா? பைத்தியக்காரா, இதோ பார். அரசகுமாரி கிடைப்பாள் என்ற ஆசையிலே அப்பாவி உதயசூரியன் ஆடிக்கொண்டே வருவான். அப்போது இந்த விசை என் கையிலே தான் இருக்கும். பாருங்கே. நகரத்து பெருமக்களே, இன்று தற்காப்பு பரிசீலனை போட்டி. அரசர்கள் எந்த நேரத்திலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதே இதன் நோக்கம். பளிங்கு மண்டபத்திலே பாவையரோடு உதயசூரியர் நடனமாட வேண்டும். அப்போது கண்மூடி திறக்கின்ற நேரத்திற்குள் பெரியதோர் ஆபத்து அவரை வந்து அணுகும். அதிலிருந்து தப்பிச் செல்வதிலேதான் அவருடைய சாமர்த்தியம் வெளிப்பட வேண்டும்.
தூக்கி போடும் போது கவனம் மாறக்கூடாது கால தூக்கி போடும் போது கவனம் மாறக்கூடாது ஆழம் போட்டு மயங்கி நின்னா அபாயம் மிக பொல்லாது ஆழம் போட்டு மயங்கி நின்னா அபாயம் மிக பொல்லாது அதனாலே என் மேலே பின்னாலே பழி சொல்லாது ஆடவாங்க ஐயா ஆடவாங்க சும்மா ஆடவாங்க அண்ணாதே அஞ்சாதீங்க அண்ணாதே அங்கே இங்கே பார்க்கிறது என்னாதே ஆட்டம் போற அம்மாளு அது நிக்கிற அம்மாளு ஐயா கிட்டே செல்லாதம்மா குல்மாலு அடி ஆட்டம் போற அம்மாளு அது நிக்கிற அம்மாளு ஐயா கிட்டே செல்லாதம்மா குல்மாலு மாயமே சோழக்குள்ளே பொம்மை போல எண்ணாதே மாயமே சோழக்குள்ளே பொம்மை போல எண்ணாதே மாங்கெல்லாம் பாடியாடி சுருச்சு கேலி பண்ணாதே மாங்கெல்லாம் பாடியாடி சிரிச்சு கேலி பண்ணாதே மானமோ குலுக்கு மினுக்கும் செல்லாது இவர் முன்னாலே மானமோ குலுக்கு மினுக்கும் செல்லாது இவர் முன்னாலே அதனாலே இனிமேலே போலே நீ துள்ளாதே ஆட்டம் போல அடி ஆட்டம் போட நம்ம கிட்ட ஆட்டம் போற அம்மாளு அது நிக்கிற அம்மாளு ஐயா கிட்டே செல்லாதம்மா குமாலு கவனமாக ஆடிவிட்டா கண்ணாலமும் உண்டாகும் கவனமாக ஆடிவிட்டா கண்ணாலமும் உண்டாகும் காரியத்தை போட்டு விட்டா கையும் காலும் ரெண்டாகும் காரியத்தை கோட்டை விட்டா கையும் காலும் ரெண்டாகும் சமயத்திலே தப்பா விட்டா ஜம்பமெல்லாம் வீணாகும் சமயத்திலே தப்பா விட்டா ஜம்பமெல்லாம் வீணாகும் அதனாலே என் மேலே பின்னாலே போய் சொல்லாதே ஆடவாங்க அண்ணாதே அண்டாதீங்க